அடுத்தது நான் PHPல பார்க்க போற ஆப்பரேட்டர் ஸ்ட்ரிங் ஆப்பரேட்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்பரேட்டர். இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டர் கன்காடினேஷன் ஆப்பரேட்டர்ல டாட் அப்படின்ற இந்த சிம்பிள் அண்ட் தென் கன்காடினேட்டிங் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ல டாட் ஈக்குவல் அப்படின்ற இந்த சிம்பிள். இது ரெண்டு எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ இமேஜின் பண்ணுங்க, இப்போ நான் ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள்ல வந்து இப்போ ஹலோ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இன்னொரு வேரியபிள்ல எனக்கு ஹலோ கூடவே எனக்கு வேர்ல்ட் அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? இப்போ ஜஸ்ட் நான் பீன் இன்னொரு வேரியபிள் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஹலோ வரணும். ஸோ அப்போ $A அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. இப்போ இதை நீங்க பிரிண்ட் பண்ணி பாருங்க. இப்போ நான் எக்கோல $B மட்டும் நான் பிரிண்ட் பண்றேன். இதை சேவ் பண்ணியாச்சு. என் ப்ராஜெக்ட்ல இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு ஹலோ அப்படிங்கிறது வந்துருச்சு. ஏன்னா இந்த அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் என்ன பண்ணிடுச்சு, ஏல இருக்கிற டேட்டாவை அப்படியே எனக்கு பில போட்டுருச்சு. ஸோ இப்போ எனக்கு இது கூடவே எனக்கு வேர்ல்டுங்கிற ஒரு வேர்டு எனக்கு ஆட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஒரு டாட் ஒன்று போடுங்க. இதுதான் கன்காடினேஷன் ஆப்பரேட்டர். ஸோ இதுல நீங்க டபுள் கொட்டேஷனுக்குள்ள என்ன வேணாலும் கொடுங்க. நான் டபுள் கொட்டேஷன்ல வேர்ல்ட் அப்படிங்கறத கொடுத்துட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்றேன். அண்ட் தென் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா பாருங்க ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா நீங்க கன்காடினேஷன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி கன்காடினேட் பண்ணலாம். சரி, அது என்ன டாட் ஈக்குவல் அப்படின்ற ஆப்பரேட்டர்? டாட் ஈக்குவல் ஆப்பரேட்டர் என்னன்னா, ஒரு பிஆர் ஒன்று கொடுத்துக்கலாம். எக்கோல பிஆர் டேக் மட்டும் நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ ஒரு நியூ லைன் நமக்கு வந்துடும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்தது ஏவை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் ஏ மட்டும் பிரிண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு ஜஸ்ட் ஹலோ மட்டும் பிரிண்ட் ஆகும். எனக்கு இந்த பர்டிகுலர் கன்காடினேட்டிங் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி பண்றதா இருந்தா எப்படி பண்ணலாம்? இதுக்கு ரொம்ப சிம்பிள். என்னன்னா, ஏல என்ன டேட்டா இருக்கோ அது கூடவே இன்னொரு டேட்டாவை கன்காடினேட் பண்றது தான். ஸோ அப்ப ஏ டாட் ஈக்குவல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. $A டாட் ஈக்குவல் போட்டு நீங்க ஜஸ்ட் வேர்ல்ட் அப்படிங்கறத மேல இங்க டைப் பண்ண டேட்டாவை மட்டும் இங்க பேஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, $A ஈக்குவல் டு $A டாட் அந்த வேர்ல்டு, இந்த வேர்ல்டுன்ற இந்த ஸ்ட்ரிங் எனக்கு ஆட் ஆயிடும். ஸோ இதுக்கு ஈக்குவலன்ட் இதுதான். அப்ப ஏல என்ன இருக்குங்க, ஹலோ இருக்கு. ஹலோவோட நமக்கு என்ன சேர்ந்துருக்கு, வேர்ல்டு சேர்ந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். ஸோ ஒரு புது வேரியபிள்ல நான் டைரக்டா இந்த மாதிரி அசைன் பண்ணலாம், அல்லது கன்காடினேட்டிங் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி டாட் ஈக்குவல் யூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணலாம். இந்த கன்காடினேட்டிங் ஆப்பரேட்டருக்கு ஈக்குவலா கர்லி பிராக்கெட்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கர்லி பிராக்கெட்ஸ் எப்படி யூஸ் பண்றது? இன்கேஸ் உங்ககிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு டேட்டாவை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா, எக்கோல இந்த மாதிரி ஒரு டேட்டாவை ஒன்று பிரிண்ட் பண்றேன். ஒரு பேராகிராஃப் டேக்ல பிரிண்ட் பண்றேன். ஏன்னா பேராகிராஃப் டேக்ல நீங்க பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நியூ லைன்ல பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்காக நான் பி டேக் நான் போட்டிருக்கேன். இதுல வந்து டியூட்டர் ஜோஸ் சேலம் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டேன். எனக்கு அவுட்புட்ல பாருங்க, எனக்கு புது லைன்ல டியூட்டர் ஜோஸ் சேலம் அப்படிங்கிறது வருது. இன்கேஸ் திடீர்னு எனக்கு ஒரு வேர்டு ஒன்று கொடுக்குறாங்க, அந்த வேர்டை நடுவுல கொண்டு வந்து எனக்கு கன்காடினேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த இடத்துல எனக்கு வேர்டு வந்து இன்கேஸ் ஸ்டான்லின்னு வைங்க. டியூட்டர் ஜோஸ் ஸ்டான்லி அப்படிங்கிறது நடுவில் வரணும், சேலம்ங்கிறது லாஸ்டா வரணும். அப்படின்னா இந்த நார்மலா இருக்கிற இந்த ஸ்ட்ரிங்கை எப்படி நம்ம வந்து கன்காடினேட் பண்றது? ஸோ அப்ப நீங்க டாட் யூஸ் பண்றீங்க, கன்காடினேஷன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றீங்கன்னா இந்த இடத்துல டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி ஒரு டாட் போட்டு $வேர்ட் அப்படிங்கறத டைப் பண்ணிட்டு மறுபடியும் டபுள் கொட்டேஷன் போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா, இந்த பேராகிராஃப் டேகோட இந்த வேர்டு உங்களுக்கு ஆட் ஆகி இந்த கடைசியில உங்களுக்கு இந்த சேலம் அந்த பேராகிராஃப் டேக் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். இப்போ நீங்க ரன் பண்ணி பாருங்க, அவுட்புட்ல பக்காவா உங்களுக்கு வந்துருச்சு. இங்க ஸ்பேஸ் வேணும்னா இங்க முன்னால ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா நாம கேட்ட அவுட்புட் கரெக்டா வந்துருச்சு. சரி, இதுல டாட் போட்டு இவ்வளவு வேலை செய்யறதுக்கு பதிலா இதுக்கு வந்து சப்ஸ்டியூஷனா நீங்க கர்லி பிரேசஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, நானா இருந்தானா கர்லி பிரேசஸ் தான் இதுக்கு அதிகம் யூஸ் பண்ணுவேன். டைப்பிங்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இங்க பாருங்க, இதை நான் காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நமக்கு அந்த வேரியபிள் வரணுமா, 2 கர்லி பிரேசஸ் போடுங்க, அவ்வளவுதான். அதுக்குள்ள இந்த பர்டிகுலர் வேர்டை நீங்க உள்ள போடும்போது இதுக்கும் பாருங்க சேம் அவுட்புட் தான் வரும். இந்த மாதிரி ஈஸியா நீங்க வந்து கன்காடினேஷன் பண்ணிக்கலாம் யூசிங் கர்லி பிரேசஸ். இந்த கர்லி பிராக்கெட்ஸ் நீங்க யூஸ் பண்றதா இருந்தா இந்த கர்லி பிரேசஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ரூல், டபுள் கொட்டேஷன்ஸ்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணணும். இன்கேஸ் இதை நீங்க சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள போட்டீங்கன்னா எரர் வந்துடும். இங்க பாருங்க, இதை சிங்கிள் கொட்டேஷன் போடுறேன், எங்கேயும் சிங்கிள் கொட்டேஷன் போடுறேன், எனக்கு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எரர் வந்துருச்சு. நீங்க ரன் பண்ணாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வந்துடும். ஸோ எப்பவுமே நீங்க கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு கன்காடினேஷன் பண்றீங்கன்னா அந்த இடத்துல சிங்கிள் கொட்டேஷன் நீங்க யூஸ் பண்ணாதீங்க.
இந்த சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்றது, டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்றது, இதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு சில சினாரியோஸ் நீங்க கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நமக்கு இந்த மாரி ஒரு அவுட்புட் ஒண்ணு பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இத நீங்க சிங்கிள் கொட்டேஷன்ல பிரிண்ட் பண்ணா எப்படி வொர்க் ஆகும்? டபுள் கொட்டேஷன்ல பிரிண்ட் பண்ணா எப்படி வொர்க் ஆகும்? அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் கொட்டேஷன்ல பிரிண்ட் பண்ணலாம். இது எக்கோல நான் வந்து ஒரு பேரா டேக்ல நான் பிரிண்ட் பண்றேன். ஏன்னா ஒரு நியூ லைன்ல உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இது பிளாக் லெவல் எலிமெண்ட்னால அது ஒரு புது லைன்ல பிரிண்ட் ஆகும். ஸோ இதுல பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து இது சிங்கிள் கொட்டேஷன்ல பிரிண்ட் பண்றதுக்காக எக்கோ வந்து சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள போடுறேன். ஆனா இப்படி சிங்கிள் கொட்டேஷன் போடும்போது ஐ வில் பி பேக் அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கிற இந்த சிங்கிள் கொட்டேஷன் நமக்கு ப்ராப்ளம் வருது. அப்ப அடிஷ்னலா உள்ள ஒரு சிங்கிள் கொட்டேஷன் இருக்கு. அது எனக்கு நார்மல் சிங்கிள் கொட்டேஷனா ஒர்க் பண்ணாம அது எஸ்கேப் பண்ணி ஜஸ்ட் பிரிண்டிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்றேன் அப்படின்ற போது ஜஸ்ட் ஒரு பேக்வர்ட் ஸ்லாஷ் நீங்க ஒன்று போட்டுக்கோங்க. இப்படி போட்டு நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா அவுட்புட்ல பக்காவா இந்த அவுட்புட் வந்துடும். இது வந்து சிங்கிள் கொட்டேஷன். ஓகேங்களா? இது வந்து சிங்கிள் கொட்டேஷன்ல எக்கோ இருந்தா சரி. இன்கேஸ் எனக்கு இதே அவுட்புட் வந்து டபுள் கொட்டேஷன்ல இருந்தா எப்படி இருக்கும்? இப்போ இங்க பாருங்க, எக்கோல போயிட்டு ஃபர்ஸ்ட் டபுள் கொட்டேஷனுக்குள்ள நான் ஒரு பி டேக் ஒன்று போட்டுக்கிறேன். இதுக்குள்ள இதை நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அந்த டேட்டாவை அப்படியே நான் இதில் பேஸ்ட் பண்றேன். இங்க பேஸ்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க ஒரு டபுள் கொட்டேஷன் இருக்கு, இங்க ஒரு டபுள் கொட்டேஷன் இருக்கு. நான் என்ன சொன்னேன், நீங்க வெளியே டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலோ, வெளியே சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணாலோ, உள்ள உங்களுக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா அதை எஸ்கேப் பண்ணுங்க. அது நார்மல் பிஹேவியர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும்னா எஸ்கேப் பண்ணணும். ஸ்லாஷ் ஒன்று போடுங்க, பேக்வர்ட் ஸ்லாஷ். அதே மாதிரி இங்கேயும் ஒரு பேக்வர்ட் ஸ்லாஷ் ஒன்று போடுங்க. பக்காவா உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் வந்துடும். ஸோ நீங்க சிங்கிள் ஆர் டபுள் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்லாஷ் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்கேப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஜஸ்ட் பிரிண்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அதை நீங்க வேற எங்கேயாவது யூஸ் பண்றீங்கனாலும் ரொம்ப அழகா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செமிகோலனை ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க எக்கோ பண்ணும்போது நான் வந்து இந்த இடத்துல வந்து டி அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். இங்க செமிகோலன் கொடுக்காம ஜஸ்ட் டாட் கொடுத்துட்டு அடுத்த லைன்ல வந்து இங்க பாருங்க, அடுத்த லைன்ல டாலர் டெஸ்ட் ஈக்குவல் டு ஜோஸ்ன்னு நான் கொடுத்துட்டு இங்க நான் செமிகோலன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது எரர் கிடையாது. இது என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டீயோட சேர்ந்து இந்த ஜோஸுங்கிறத ஆட் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடும். அப்ப அவுட்புட்ல டி ஜோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி டைப் பண்ணுங்க. டாட் வந்து கன்கார்டினேஷன். இந்த இடத்துல செமிகோலன் வருது அப்படின்னா நீங்க செமிகோலன் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவுட்புட்ல ஜஸ்ட் டி மட்டும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அப்ப ப்ராப்பரா அந்த கன்கார்டினேஷன் ஆபரேட்டரை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. என்னன்னா வேரியபிள்ஸ்னு சொல்லி $a ஈக்குவல் டு 25, $b ஈக்குவல் டு 35 பிரிண்ட் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது டபுள் கொட்டேஷன்ல பிரிண்ட் பண்ணலாமா அல்லது சிங்கிள் கொட்டேஷன்ல பிரிண்ட் பண்ணலாமா அப்படிங்கறத கரெக்டா நீங்க சூஸ் பண்ணணும். மேல பாருங்க, நான் இந்த இடத்துல $a ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன், அதுல ஹலோன்னு வச்சிருக்கேன். $b வந்து ஹலோ வேர்ல்டு நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இது நான் சிங்கிள் கொட்டேஷன், நான் இன்கேஸ் டபுள் கொட்டேஷன்ல பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இது என்னவா மாறுதுன்னு பாருங்க. நான் இதை பிரிண்ட் பண்ணும்போது பாருங்க, இந்த இடத்துல எனக்கு ஜஸ்ட் வந்து ஹலோ வேர்ல்டு 25 வருது, ஹலோ வேர்ல்டு வந்து பாருங்க 35 அப்படிங்கிறது வருது. அப்படின்னா என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல இது வேணா ஒரு பேராகிராஃப் டேக்ல என்க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். பி டேக்ல என்க்ளோஸ் பண்ணிடுறேன். நார்மலா நீங்க டபுள் கொட்டேஷன்ல நீங்க இந்த கர்லி பிராக்கெட்ஸ் போடாமலே நீங்க பிரிண்ட் பண்ணலாம். அப்படி பிரிண்ட் ஆகும்போது இந்த $a அப்படிங்கிறது ஒரு வேரியபிளா கன்சிடர் பண்ணிட்டு $aல ஃபைனலா என்ன ஸ்டோர் பண்ணிருக்கோம், ஹலோ வேர்ல்டுன்னு ஸ்டோர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி $bலயும் ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு. அப்ப வேரியபிள் $aக்கு பதிலா ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகுது, $bக்கு பதிலா ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகுது. ஆனா நமக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகக்கூடாது. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணாதீங்க, இங்க சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுங்க. இப்போ இதே ஒரு காப்பி நான் என்ன பண்றேன், கீழே பேஸ்ட் பண்றேன். டபுளுக்கு பதிலா நான் சிங்கிள் கொட்டேஷனை நான் சேஞ்ச் பண்றேன். இதை சேவ் பண்றேன், ரன் பண்றேன். அவுட்புட்ல பாருங்க பக்காவா எனக்கு இந்த அவுட்புட் வந்துருச்சு. இப்போ இந்த சிங்கிள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் பார்க்கும்போது நீங்க டபுள் கொட்டேஷன்ல ஒரு விஷயம் நோட் பண்ணிருப்பீங்க. என்னன்னா மேல பாருங்க, நான் கர்லி பிரேசஸ் போட்டு பிரிண்ட் பண்ணாலும் பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல கர்லி பிரேசஸ் போடாம டைரக்டா $ஏன்னு கொடுத்தாலும் எனக்கு இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகுது. சரி, அப்ப எதுக்காக நம்ம கர்லி பிரேசஸ் போட்டு பிரிண்ட் பண்ணணும், அதை டைரக்டாவே பிரிண்ட் பண்ணிடலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்ப டைரக்டா பிரிண்ட் பண்றதுனாலையும் கர்லி பிராக்கெட்ஸ்ல போட்டு பிரிண்ட் பண்றதுனாலையும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன்.
இப்போ நான் $50 அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு வேரியபிள்ல 50ன்ற வேல்யூ இருக்கு. இப்போ வேல்யூ இன் $A என்னவோ அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, எக்கோல ஒரு பேராகிராஃப் டேக்ல டபுள் கோட்டேஷன் போடுறீங்கன்னா வேல்யூ இன் ஏ அப்படின்னு போட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா டைரக்டா பிரிண்ட் ஆயிடும். இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த கர்லி பிரேசஸ் நமக்கு தேவைப்படாது. சரி, இன்கேஸ் உங்ககிட்ட என்ன சொல்றாங்க, இதே மாதிரியே இந்த இடத்துல எனக்கு $A50 வரணும், கூடவே ஒரு எஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை ரன் பண்ணி பாருங்க, இது எரர் வந்துடும். இதை டாலர் பக்கத்தில் இருக்கிற எஸ்ஸை வந்து ஏஎஸ் அப்படின்ற வேரியபிள் நேமா எடுத்துக்கும். அப்போ அன்டிஃபைன்டு வேரியபிள் அப்படின்ற இந்த மாதிரி எரர் வந்துடும். இந்த எரரை சால்வ் பண்றதுக்கு தான் நாம அந்த இடத்துல கர்லி பிரேசஸ் நாம யூஸ் பண்றோம். இப்போ இங்க பாருங்க, கர்லி பிரேசஸ் இங்க நான் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா $A தான் வேரியபிள், இந்த எஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா பாருங்க 50s அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். இது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. இன்கேஸ் நம்ம கிட்ட ஒரு அரே வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பர்சன் அப்படின்ற இந்த ஒரு அரே வேரியபிள், அதுல ஒரு நேம்ன்ற இண்டெக்ஸ்ல ஆலிஸ் அப்படின்ற நேம் நம்ம கிட்ட இருக்கு. இதை நீங்க பேராகிராஃப் டேக்ல பிரிண்ட் பண்ணீங்கன்னா எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. நான் ஜஸ்ட் எக்கோல அந்த நேமை மட்டும் நான் பிரிண்ட் பண்றேன். ஒரு பி டேக் ஒன்று போட்டுக்கோங்க. பி டேக்ல இந்த நேமை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அப்ப டைரக்டா இந்த வேரியபிள் நேம் பர்சன் நான் பிரிண்ட் பண்ணேன்னா இது அரேவா இருக்கு, நான் எப்படி வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றது, எனக்கு இது எரர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. சரி, அரேவா இருக்கு, உள்ள இருக்கிற கண்டென்ட் வேணா நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இந்த கர்லி பிராக்கெட் போடுவோம். இன்கேஸ் வெளியே நான் டபுள் கொட்டேஷன் போட்டிருக்கிறதுனால உள்ள 2 சிங்கிள் கொட்டேஷன் போட்டு நான் நேம் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டேன். ஆனா இதை ரன் பண்றேன், எனக்கு அப்பவும் பாருங்க எனக்கு இந்த மாதிரி எரர் வருது. ஸோ அப்போ இந்த மாதிரி அரே வேரியபிளும் நீங்க வந்து கன்கார்டினேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க இந்த கர்லி பிரேசஸ் நீங்க போட்டிருக்கணும். பாருங்க, கர்லி பிரேசஸ் போட்டு எனக்கு எந்த எரரும் வரல. ஸோ இந்த கான்செப்டை கரெக்டா நீங்க ஞாபகம் வச்சு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க.